பொதுமக்களுக்கு இல்லை விளக்கு மலை உச்சியில் ஏற்றுறது தானே. இப்போ இல்லை திருவண்ணாமலையிலையும் சரி எங்கேயுமே மலை உச்சியில் ஏற்றுறது தான் அது வழக்கம், அந்த நடைமுறைன்னு வச்சுக்கணும். அரசு கையாண்ட முறையே நீதிமன்றம் கண்டிச்சிருக்கிறத நீங்கள் கவனிக்கணும். இந்த பிரச்சனையே உருவாகியிருக்காது. இரு சமய வழிபாட்டையும் அவரவர் வழிபாட்டை அவரவர் செய்யுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை இல்லாமல் செய்யுங்கன்னு 2 சமய பெரியவர்களையும் கூப்பிட்டு பேசி ஒரு நல்லிணக்க குழுவை அமைச்சு அவங்க வழிபாட்டில் நீங்கள் தலையிடாதீங்க, உங்கள் வழிபாட்டில் அவங்க தலையிட மாட்டாங்கன்னு இதே அறநிலையத்துறை ஏற்றணும்னு சொல்லுதில் அப்போவே செஞ்சுருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. பாருங்கள், நீங்கள் வழிபடுகிற தெய்வங்களெல்லாம் நமக்கு அரசியல் பிரச்சனையானா அப்போ எப்படி இருக்குது? மக்கள் அரசியலை நோக்கி என்னைக்கு நகர்றது சொல்லுங்கள். இது அவங்க சொல்கிறது என்னென்னா, பன்னெடுங்காலமாக வழிபட்டு வந்த அந்த விளக்கேற்ற முறை இடையில நிறுத்தப்பட்டிருக்கு, இப்போ வேணுங்கிறாங்க. நமக்கு அதில் என்ன கேள்வின்னா, இதே திருப்பரங்குன்றத்தில் போய் நான் திருமுருக பெருவிழா நடத்தும்போது என்னை கேள்வி பண்ணவங்க தான் இன்றைக்கி விளக்கேற்றணும்னு நிற்கிறாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இத்தனை ஆண்டுகளாக வராமல் 2 மாதத்தில் தேர்தல் இருக்கும்போது இப்போ நீங்கள் முருகன் மாநாடு போட்டிங்க இல்லையா, அப்போ விளக்கேற்றிருக்கலாம்ல. அப்போ தேர்தல் வரும்போது அந்த பிரச்சனையை உருவாக்கணுங்கிறது வாக்கை குறிவச்சு நடக்கிறதா தான் தெரியுது. உண்மையிலே இறை வழிபாட்டுக்காக விளக்கேற்ற மாதிரி தெரியல. அப்போ அதில் தான் நம்ம முரண்படுறோம். இது ஒற்றுமையாக இருக்கிற ஒரு நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து இருக்கிற ஒரு தமிழ் சமூகத்துக்கு இடையில் அற்ப தேர்தல் அரசியல் லாபத்துக்காக இந்த பிரச்சனைகளை உருவாக்குவதை எப்படி இதை ஏற்கிறது, ரசிக்கிறது? அதனால் அதில் அரசு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்து இந்த பிரச்சனைகளே உருவாகாமல் சரி பண்ணியிருக்கலாங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த வழக்கு சிபிஐ கிட்ட போயிருக்கு. இதன் மூலமா தாவேகா எஸ்ஐ நாங்கள் அனுப்பி கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. அது எனக்கு தெரியல. ஏன்னா விசாரணைங்கிறது அது நடக்கத்தான் செய்யும், அதை தவிர்க்க முடியாது. ஏன்னா இப்போ இவங்க மேலே எந்த இது இல்லைன்னா அதை அந்த விசாரணையில் தெளிவுபடுத்தினா சரியாக போச்சு. அதனால அது இப்போ எனக்கு வராத அழுத்தம் யாருக்காவது வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? கூட்டணிக்கு வர சொல்லி எனக்கு கொடுக்காத எனக்கு கொடுத்துருப்பாங்களா, கொடுத்துருக்க மாட்டாங்களா? அது நம்ம தான் முடிவெடுக்கணும். தற்போது சௌராஷ்டிராவை சேர்ந்த ஒருவரை வேட்பாளராக நிறுத்தினாலும் ஒரு காணொலி பரவிட்டு இது குறித்து உங்கள் கருத்து? ஏன்னா வேற்று மாநிலத்தில் இருக்கிறவங்க தமிழக ஆளக்கூடாது. இல்லை, அதை நான் ஒரு நிறைய விளக்கம் சொல்லிட்டேன். அதை நீங்கள் அவரவர் வசதிக்கு ஏற்ப புரிஞ்சுக்கிறீங்க. ஒரு நிலத்தில் வாழுகிற ஒரு தேசிய இனம், ஒரு தாய் நிலத்தில் வாழுகிற தேசிய இனம் தன் உரிமைக்கு தன் விடுதலைக்கு போராடுகிற போது அதே நிலத்தில் வாழுகிற பிற மொழிவழி தேசிய இனங்களை பகை இனங்களாக மாற்றிக்கொண்டு வெல்ல முடியாது. இப்போ இந்தியா போன்ற பெருநிலத்தில் பல தேசிய இனங்கள் இணைந்து வாழுகிற ஒரு ஐக்கியம். இதில் இப்போ என் விடுதலையை என் உரிமையை நான் எல்லாரும் ஆதரித்து பேசினா தான் இந்தியா என் விடுதலையை ஆதரிக்கும். கவனிங்க தம்பி, இப்போ ஈழத்தில் நாங்கள் தனி நாடு கேட்டு போராடினா எங்களுக்கு சிங்கள மக்களின் ஆதரவும் இருந்தது. இல்லைன்னா என் தலைவன் 35 ஆண்டுகள் அந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போயிருக்க முடியாது. எங்களை ஆதரித்து பேசி கட்டுரைகள் எழுதினவர்கள், கருத்துக்கள் பேசினவங்களாம் தண்டிக்கப்பட்டிருக்காங்க, கொல்லப்பட்டிருக்காங்க, சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ எங்களுடைய படையிலே சிங்களர்களும் பங்கேற்றது இருக்குது. ஸோ புரியுதா? குறிப்பாக தலைவருடைய மெய்காப்பு படையிலேயே ஐசுமஞ்சின்னு ஒரு சிங்கள வீரர் இருந்ததெல்லாம் இருக்குது. இப்போ அதை பேசக்கூடாது. இப்போ நாங்கள் ஒரு கோட்பாட்டை வகுக்கிறோம். எங்களுடைய கட்சி எல்லா மக்களுக்கும், எங்களுடைய அரசியல் எல்லா உயிர்களுக்கும், தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழர்களுக்கு. ஏன்னா இந்த ஒரு நிலம்தான் எனக்கு இருக்குது. தெலுங்கருக்கு ஒரு நிலம் இருக்குது, இப்போ 2 கூட ஆயிடுச்சு. மலையாளிக்கு ஒன்று இருக்குது, கன்னடருக்கு ஒன்று இருக்குது, பீகாரிக்கு இருக்குது, குஜராத்திக்கு இருக்குது, மராட்டியருக்கு இருக்குது, ராஜஸ்தானிக்கு இருக்குது. புரியுதா?
எல்லாருக்கும் இருக்குது, மணிப்பூருக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. அப்போ எனக்கு இந்த இருக்கிற ஒரு தாய் நிலத்தில் என் தலைமையின் கீழே இந்த நாடு இருக்கிறதா, என் இனம் சார்ந்த ஒருத்தன் ஆளு தான் மாநில உரிமைகள்லேயே முதன்மையான உரிமை. அந்த மண்ணின் மகன் அந்த மண்ணை ஆள்கிற உரிமை தான். நான் என் நிலத்தை ஆளாமல் வேற எவன் ஆண்டாலும் நான் அடிமை. உங்களுக்கு புரியுதா? இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அவருக்கு ஏன் கொடுக்குற, இவருக்கு ஏன் கொடுக்குறேன்லாம் கேட்கக்கூடாது. நான் சௌராஷ்டிராவில் ஒருத்தருக்கு இடம் கொடுக்கணும், ஒன்றும் இல்லை 2 கொடுக்குறேன், நீ கேட்குறீல்ல. நீ இத்தனை ஆண்டுகளாக பெரிய முற்போக்கு பேசி சமூக சீர்திருத்தம் சமூக நீதியெல்லாம் பேசினில்ல. என்னில் நாவிதருக்கு நீ கொடுத்துருக்கியா, மருத்துவர் குலத்துக்கு சீட்டு கொடுத்துருக்கியா, நீ தச்சருக்கு கொடுத்துருக்கியா, பண்டாரத்துக்கு கொடுத்துருக்கியா, வேளாறுங்கிற குயவருக்கு கொடுத்துருக்கியா, வண்ணாருக்கு கொடுத்துருக்கியா நீ. அப்புறம் நான் கொடுத்தேன்னு நீ அதை பேசலை. தெலுங்கருக்கு கொடுத்துருக்கேன், கன்னடருக்கு கொடுத்துருக்கேன், மலையாளிக்கு கொடுத்துருக்கேன், அதையெல்லாம் நீ பேசலை. முதல் முறையா தாவே கலந்து கூட்டணி விரும்புகிறதுக்கான செல்வம், அதாவது ஓபிஎஸும் டிடிவியும் அதில் எனக்கு கருத்து இல்லை. தம்பி கூட்டணியை விரும்புகிறார், அவர் கூட வர்ற கட்சியில் சேர்த்துக்கிறார். நான் கூட்டணியை விரும்பலை, கூட்டணி போகவும் விரும்பலை. அதனால் எனக்கிட்ட அதை பேசக்கூடாது. அவர் ஆட்சியில் பங்கு வரைக்கும் தர்றேன்னு சொல்கிறாரு, அதை போய் நம்ம பேசிக்க முடியாதுல்ல.